ஸ்டூடெண்ட்ஸ் காரனுக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபரா? திரும்புற பக்கம் போகிற ஃபேக் நியூஸாகவே இருக்குதுப்பா. குறுக்கெழுத்து போட்டி அண்ணா மாட்டிக்கிச்சு. அண்ணே இது பார்த்தியாண்ணே? என்ன குறுக்கெழுத்து போட்டி 1000 ரூபா பரிசு போட்டிருக்கான். எனக்கு குறுக்கெழுத்து போட்டி நல்லா வரும்ல, நான் வேணா போட்டு ஜெயிச்சிருவா. 1000 ரூபா 1000 ரூபாய் நீயே வாங்க போகிற? ஆமாம், 1000 ரூபா பரிசு போட்டிருக்கான். 10 பேர்னு போட்டிருந்தாங்களா? 10 பேரை பார்க்கலையே. நான் பார்த்துட்டேன், 10 பேர்னு போட்டுருக்குது. 10 பேர்னா உனக்கு மட்டும் 1000 ரூபா கிடையாதுடா. 1000 10 பேருக்கு 100 பிரித்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. 1000 ரூபாய் உனக்கு கிடையாது. போடு. இந்த மாதிரி தாங்க சீரீஸில் வந்துட்டு நம்ம காம்பனன்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போதும் வோல்டேஜ் டிவைட் ஆகி தான் போகும், ஒரே மாதிரிலாம் போகாது. இதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ண வீடியோலையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் இந்த மூணுமே ஒரு ஏசி சப்ளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத தனித்தனியாக நாம் பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில் இந்த மூணையும் சேர்த்து வச்சு, இந்த மூணையுமே சீரீஸாக வச்சு இது எப்படி ஏசி சப்ளைக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த வீடியோ கடைசியில் ஒரு கொஸ்டின் கேட்போம். சொன்ன மாதிரியே வந்துட்டு கடைசியில் ஆன்சர் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஷவுட் அவுட் ஆகலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு ஏசி சப்ளையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இந்த மூணையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா RLC சீரீஸ் சர்க்கியூட். ஸோ ஒரு சீரீஸ் சர்க்கியூட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகி தான் போகும். அதே மாதிரி கரண்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேமாக தான் போகும். ஸோ இந்த சீரீஸ் RLC சர்க்கியூட் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 3 டம்ளர் வச்சுருக்கிறேன். இந்த 3 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ நான் இதில் ஊற்ற போகிற தண்ணி தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டில் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இந்த மாதிரி 3 டம்ளர்லேயும் தண்ணி ஊற்றிட்டு இதை கொண்டாந்து இங்கே வச்சாரன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கடைசியில் வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகி கடைசியில் குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? 3லேயும் வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஆனால் வந்துட்டு இந்த 3 டம்ளர்லேயும் பிடிச்சிருக்கிற தண்ணியோட அளவு ஒன்று தானே. அப்போ இது சேஞ்ச் ஆகலை இல்லை, அதாவது இதோடைய கொள் அளவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது சேஞ்ச் ஆகலை இல்லை. இதை வந்து சும்மா கரண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வோல்டேஜ் வந்துட்டு டிவைட் ஆகும், கரண்ட்டு சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ நான் சொன்னது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னது. இதுவே வந்துட்டு எக்ஸாக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், சீரீஸ்னால் வோல்டேஜ் டிவைட் ஆகி போகும், கரண்ட் வந்துட்டு ஒரே மாதிரி போகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இந்த சர்க்கியூட்டில் வந்துட்டு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இந்த மூணுமே இருக்கு இல்லையா? அந்த மூணுலேயுமே வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ட்ராப் ஆகும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரெசிஸ்டரில் VR, இண்டக்டரில் வந்துட்டு VL, அப்புறம் கெப்பாசிட்டரில் VC இந்த மாதிரியெல்லாம் வோல்டேஜ் வந்துட்டு ட்ராப் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் போகக்கூடிய கரண்ட், இந்த வோல்டேஜ் எல்லாம் ட்ராப் ஆகிறது வேறு வேறையாக இருக்கும். இதில் போகக்கூடிய கரண்ட், அதாவது கரண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா IFT = IM sin ωt அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் வந்து பியூர் ரெசிஸ்டருக்கு இடையில இருந்தால் VR வந்து கரண்ட்டு கூட இன் ஃபேஸாக இருக்கும். அதுவே இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் வந்து பியூர் இண்டக்டருக்கு இடையில இருந்தால் இண்டக்டருடைய வோல்டேஜ் கரண்ட்டை விட 90 டிகிரி லீடில் இருக்கும். அது மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் வந்து பியூர் கெப்பாசிட்டருக்கு இடையில இருந்தால் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் வந்துட்டு கரண்ட்டை விட 90 டிகிரி லேக் ஆகியிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற டயக்ராமில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லீடு லேக் இதெல்லாம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கோம்ல, அதுலாம் போனீங்க அப்படின்னா தெளிவாக அதை பற்றியெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அந்த 3 வீடியோஸுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏசி சர்க்கியூட் தியரி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு இருக்குது. அது நம்ம சேனலில் தான் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் எல்லா வீடியோஸுமே இருக்கும். அதுக்கான லிங்க் வந்துட்டு மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டுடைய வோல்டேஜ் வெக்டர் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டருக்கு இந்த மாதிரியும், இண்டக்டருக்கு இந்த மாதிரியும், கெப்பாசிட்டருக்கு இந்த மாதிரியும் இருக்கும். இந்த 3 காம்பனண்ட்டுடைய ஃபேஸர் டயக்ராம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வோல்டேஜ் வெக்டர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு ஹரிசான்டலில் வந்துட்டு VRம், வெர்டிக்கல் ஆக்சிஸில் வந்துட்டு VL - VCயும் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பிதாகரஸ் தேற்றம்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துட்டு கேட்டிருந்தோம், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தெரியாதவங்களுக்காக நானும் சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். என்ன அப்படின்னா, பிதாகரஸ் தேற்றம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தோட வர்க்கம் மற்ற 2 பக்கங்களோட வர்க்கங்களுக்கு கூட கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த செங்கோண முக்கோணம் இருக்கு இல்லையா, ஒரு செங்கோண முக்கோணம் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு இந்த 90 டிகிரி இருக்குது இல்லையா, இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு லென்த்தான ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸை வச்சுட்டு நாம் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கொயரோடைய ஏரியா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கொயரோடைய பரப்பளவு மற்ற 2 சைடு வச்சு நாம் ஒரு ஸ்கொயர் போடுவோம்.
இந்த 2 ஸ்கொயரோடைய அடிஷனுக்கு சமமாக இருக்கும். அதாவது இந்த பரப்பளவு இந்த ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா இதோடைய பரப்பளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் பிதாகரஸ் தேற்றம் சொல்கிறது. இது மூலமாக வந்துட்டு இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த C² = A² + B² அப்படின்னு சொல்லலாம். இதே ஃபார்முலா வந்துட்டு நாம் அந்த ஃபேஸர் டயக்ராம் உடைய அந்த வெக்டர் ட்ரையாங்கிளுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு VS² = VR² + VL - VC² அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ரூட் ஆயிரும். ஸோ எல்லாருக்கும் ஓம்ஸில் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது V is directly proportional to I. அதாவது ஒரு சர்க்யூட்டில் போகக்கூடிய வோல்டேஜ் வந்துட்டு கரண்ட்டுக்கு நேர்தகவாக இருக்கும். அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வோல்டேஜ் அதிகமாகும் போது கரண்ட்டும் அதிகமாகும். ஸோ இதனுடைய ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். அதாவது V is equal to IR. ஸோ இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில போகக்கூடிய வோல்டேஜ் வந்து I × Rக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய இண்டக்டருக்கு இடையில போகக்கூடிய வோல்டேஜ் வந்துட்டு IXLக்கு ஈக்குவலாக இருக்கும். கெப்பாசிட்டருக்கு இடையில வந்துட்டு ஒரு வோல்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த வோல்டேஜ் ட்ராப் வந்துட்டு நம்ம IXC அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக போட 3 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இந்த VR, VL, VC உடைய வேல்யூ எல்லாமே நம்ம டோட்டல் வோல்டேஜ் VSல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐயை வந்து ரூட்டில் வந்து வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா VS = I × Z அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம அந்த Z ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு சர்க்யூட்டோடைய இம்பிடன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த இம்பிடன்ஸோடைய வேல்யூ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லாத்த மாதிரியே ஓம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்யூட்டில் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆங்கிள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு வோல்டேஜ் சீரீஸில் இருக்கும்போது டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் வந்துட்டு பேரலலில் இருக்கும்போது அந்த வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன்சர் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஷவுட் அவுட் ஆகலாம். ஸோ நாம் இப்போ ஏசி சர்க்யூட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் 12th படிக்கும்போது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நான் மீட் பண்ண டாபிக்ஸ். ஆனால் வந்துட்டு இப்போ தான் தெரியுது இன்ஜினியரிங்கில் இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ரொம்பவே ஈஸியான டாபிக்ஸ், அப்புறம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் பெரிய படிப்பெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வேணாலும் கொடுக்குறேன், எல்லா பக்கமும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் பேலன்ஸ். செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே பாய். வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் வேறு எனக்கு ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. எனக்கும் வந்துட்டு ஸ்டோரியில் லிங்க் போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வந்தால் தான் அது பண்ண முடியுமாமே. அதை அப்படியே பண்ணி விட்ருங்க. லிங்க் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கமெண்ட்டில்